good evening. Welcome to Jagan Kumar's View. Hi, vanakkam. Welcome to Jagan Kumar's View. Today we are going to make a very world famous, renowned favorite dish so-called Indian dish, so-called butter chicken. அதேதாங்க உலகம் ஃபுல்லா பிரசித்தி பெற்ற பட்டர் சிக்கன் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான இந்தியன் டிஷ்ஷை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். I have my so many friends, Arabic friends in UAE, and whenever I ask them Indian food, anything they want to eat, they will simply say butter naan and with butter chicken. So this is the famous dish everybody knows. So let's try it today. நம்ம வீட்டுக்கு என்னைக்காவது ஏதாவது ஒரு பர்த்டே பார்ட்டி இந்த மாதிரிக்கெல்லாம் கூப்பிட்டா அவங்க கேட்குற டிஷ்ஷே வந்து பட்டர் சிக்கன் பட்டர் நான் இருக்கா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ அதை தான் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்குறோம். நாங்கள் ஒரு 1/2 கிலோ எலும்பு இல்லாத கோழி கறி துண்டு எடுத்திருக்கோம். Yes, this is half kg. We have taken boneless chicken because butter chicken it has to be smooth. So boneless will be much more option. If you want to take with bone, you are welcome. You can do that also. நல்லா கழுவிக்கலாம். நல்லா கழுவி வச்சுருக்கோம். உப்பு தண்ணி போட்டு நல்லா ஊற வச்சு கழுவி வச்சுருக்கோம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கோம். Yes, we have taken ginger garlic paste 1 tablespoon, salt as per your taste. உப்பு உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. I am adding red chili. This is Kashmiri chili. This is for a good color. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து அந்த அளவுக்கு காரமாக இருக்காது. அதனால் நாங்கள் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கோம். அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். Yeah, half a teaspoon black pepper. After pepper, I'm going to add yogurt in it and some lemon. I will squeeze some lemon juice, remove the seed and just give it a mix. That's it. And keep it for 30 minutes to 40 minutes or even 1 hour. Depends on how much time you have. Meanwhile, our chicken is getting marinated. Let's start making our tomato sauce. So once the pan is hot, we will add some oil. அதுக்குள்ளார நம்ம சிக்கன் மசாலா நம்ம ரெடி பண்ணிடலாம். அடிகனமான பாத்திரத்தை எடுத்து எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். Once the oil is hot, I am also adding 1 tablespoon of butter. Because butter chicken means it has to be butter. அதுக்கப்புறம் அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் போட்டுக்கலாம். பட்டர் சிக்கனில் பட்டர் இல்லாமையா? I have added one onion, some chilies, green chilies and 3 tomatoes. இதில் நாங்கள் 3 சின்ன தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், அப்புறம் ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகாய் அப்படியே துண்டு துண்டாக வெட்டி போட்டிருக்கோம். This is a Punjabi dish. So in Punjabi dish generally onions go very less and they put more tomatoes because we want the tomato sauce also thicker. So we have added more tomatoes in it. ஆமாம், அந்த பக்கம் அவங்க வந்து இந்த பஞ்சாபி ஸ்டைலில் வெங்காயம் கம்மியாக போட்டு தக்காளி அதிகமாக போடுவாங்களா. அது இல்லாமல் இந்த பட்டர் சிக்கனுக்கு தக்காளி நிறையா இருந்தால் ஒரு அந்த புளிப்பு சுவை, அது இல்லாமல் அந்த கலரு ஒரு ரிச் லுக் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கும். இந்த இடத்துல உப்பு சேர்த்துக்கலாம். I'm adding salt. Along with salt, I have added 2 bay leaves, 3 red chilies, whole red chilies, 1 star anise, 2 cardamom and 1 cinnamon stick. ஸோ உப்பு போட்டதுக்கு அப்புறமா 3 பிரியாணி இலை, 3 வரமிளகாய், அது கூடவே பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டிருக்கோம். Along with that some coriander. இந்த இடத்துல கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவி விட்டுருக்கோம். 1 tablespoon of ginger garlic paste. திரும்பவும் இங்கே நம்ம இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், அதாவது மேஜை கரண்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு சேர்த்துருக்கோம். நிறைய பேர் கேட்டீங்க உங்கள் வீட்டு இஞ்சி பூண்டு ஏன் பச்சை கலரில் இருக்குன்னு. அதில் நாங்கள் கொஞ்சமாக கொத்தமல்லியும்
பச்சை மிளகாயும் போட்டு Green அரைச்சதனால அது பச்சை கலரில் இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. Yeah, because I like green chilies also. So that's why we have added in that while grinding. I'm taking around 5 to 6 of cashew. அது கூடவே ஒரு 5லேருந்து 6 முந்திரி பருப்பு போட்டிருக்கோம். Let it cook nicely. நல்லா சாட்டே பண்ணிக்கலாம், நல்லா சமைச்சு எடுத்துக்கலாம். I have cut tomatoes and onion in a rough because I wanted to make a paste. That's the reason. So you can also simply do it. Very easy dish again. And I'm adding chilies. This is Kashmiri red chili I have added. சில்லி பவுடர் போட்டிருக்காங்க, காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். Kashmiri red chili powder 2 tablespoons. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்காங்க. It will give that nice orange color. Aulata, let it cook nicely. If you want, just add little water in case if it gets sticking to your pan. ஆமாம், கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி சேர்த்துக்குங்க, தண்ணி சேர்த்து நல்லா சமைச்சிக்கலாம். So this is done. We need this much consistency. You can see I have added some water, around 2 to 3 tablespoons of water. So done. This is done. We are going to switch off the flame and let it cool down for 5 minutes. Once it's cooled down, then we will just grind it in a smooth paste. இது ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை அமர்த்திக்கலாம். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். நல்ல மையை அரைச்சி வச்சுக்கலாம். அவ்வளோதான். வாங்க, இதுக்கப்புறம் இந்த சிக்கனை தவாவில் போட்டு உருட்டி நம்ம சமைச்சு எடுத்துக்கலாம். ஓகே, ஸ்டே டியூன். Meanwhile, this is the marinated chicken. We are going to fry it. I'm adding butter. அதுக்குள்ளே அந்த ஊற வச்ச சிக்கனை வந்து நம்ம வறுத்துக்கலாம். You can deep fry also if you want, but I will just give a saute. இதை எண்ணெயில் வச்சு பொரிச்சிக்கவும் செய்யலாம். ஆனால் நம்ம இந்த மாதிரி கல்லில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். I'll make in 2 batches. Our chicken is getting cooked. Meanwhile, I'll just make this paste. அதுக்குள்ளார இந்த பேஸ்ட்டை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா. Yeah, I have to make it smooth, very fine paste. That's it. Our chicken nicely done. So I will make 2 batches more because I have more. And here I am making this charcoal. I'm heating up the charcoal because I want to give it a smoky flavor. ஒரு தந்தூரி ஸ்டைலில் அந்த வாசம் வர்றதுக்காக அந்த சார்கோலை நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். அதை எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து ஒரு டக்கால்ட்டி. இது நெருப்பு பறக்குது பார்த்தீங்களா? See, my chicken is done. So what I'm doing is in the same frying pan, I will just put 1 bowl, ceramic bowl. அந்த சிக்கனுக்கு ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக நம்ம நடுவில் கொஞ்சம் இடம் ஏற்பாடு பண்ணி அதில் ஒரு சின்ன செராமிக் பவுல் வச்சுருக்கோம். அதில் இந்த கறிக்கொட்டையை போட்டிருக்கோம். Yes, I'm going to do this. I'm going to add some coriander and just little ghee. ஸோ இங்கே இந்த நெய் அந்த கொரியாண்டர் போடுறதுனால இந்த ஸ்மோக் வருது பார்த்தீங்களா? You can see the smoke. Now அப்படியே immediately கப்பால்னு மூடி வச்சிடணும். Close it. We'll keep it for good 5 minutes. Then it will be done. அவ்வளோதான். இந்த ஸ்மோக் வந்து அந்த சிக்கனில் சேர்ந்து அந்த ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் கிடைக்கும். இதுக்கு பேர் தான் டக்கால்ட்டி. ஷார்ட்கட்டில் இது வந்து பண்ணுறது. இது வந்து உங்களுக்கு இந்த டிப்ஸ் நல்ல உபயோகமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்களும் முயற்சி செஞ்சு பாருங்கள். இந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா.
Alright, let's make the chicken has been done. Now we will just do the final process. I'm adding 1 tablespoon of ghee. நம்ம பட்டர் சிக்கன் இப்போ தான் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். And along with that some butter. பாத்திரம் சூடானதும் நெய்யும் அது கூட வெண்ணெயும் பட்டரும் சேர்த்துக்கலாம். மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த மசாலா சேர்த்துக்கலாம். This is the masala. This is the paste what we made it. So I'm going to add it. Once the butter is heated, I'm going to add it. You can see I have made it so much. It's a fine paste. ரொம்ப மையா அரைச்சிருக்கோம். சரிங்களா? இதே மாதிரி நல்ல மையா அரைச்சிக்கோங்க. நல்ல நைஸா அரைச்சிட்டு let it cook for 5-7 minutes. At this stage, I have not strained it. Many people are straining it. You can strain it, but why we need that? If we can make it a smooth, fine paste. Anyways, it's only onions and tomatoes. Why we need to strain it? But in case if you really want the creamy flavor, you can do it. But if you can see my texture, there is nothing in it where I feel like it's a waste. See, we can eat this easily. So no need to strain and waste your time. This is the fastest and home style cooking. ஆமாம், இது வந்து வீட்டில் செய்கிற மாதிரி செய்கிறோம். அதனால் இங்கே ஸ்ட்ரெயின் பண்ணல. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த மசாலா இந்த பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, இது அரைச்சதுக்கப்புறம் அப்படியே வடிச்சுக்குவாங்க. வடிச்சுட்டு அந்த கசடெல்லாம் தூக்கி போட்டுருவாங்க. அது அவசியம் இல்லை. ஏன்னா நல்லா மையாக அரைச்சிருக்கோம். இதுக்கு மேலே என்ன, அது இல்லாமல் நம்ம தான் சாப்பிட போகிறோம். எல்லாமே சாப்பிட்ற பொருள் தான். அதனால் அதை வடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தயவு செய்து இந்த இடத்துல இந்த தீயை வந்து கம்மியாக வச்சுக்கிங்க. Yeah, you can see my kitchen now mess. Okay, just close the lid whenever you're doing it. And here one more tip. I have made this chicken stock because I don't want to use water, regular water. So I was having it. Nowadays in market you find chicken cube also. You can just bring it and give it a boil, so it will be ready. Or you can use your bone chicken. சிக்கன் ஸ்டாக் ரெடி பண்ணி இதில் ஊற்றிக்கிங்க. அது இன்னமும் சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். சிக்கன் ஸ்டாக் நான் எங்கடா போவேன் சிக்கனே அப்படின்னு கேட்காதீங்க. அதுக்கும் ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். அது எப்படின்னா, இப்போது சிக்கன் ஸ்டாக் அப்படின்னு ஒரு க்யூப்பில் வருது சூப்புக்கு போடுறதுக்கு. அதை வாங்கி நீங்கள் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் சிக்கன் போன் இருக்குல்ல, தூக்கி போடாமல் அந்த போனை வச்சு நீங்கள் சிக்கன் ஸ்டாக் எடுத்தும் உபயோகப்படுத்தலாம். ரொம்ப சுலபமான வழி எதுன்னா தண்ணி ஊற்றுறது தான். எதுக்கு இந்த ட்ராமா? You can use regular water also, but sometimes you can do that, you know. With chicken stock it will be really tasty. ஆமாம், சிக்கன் ஸ்டாக் போட்டால் இன்னும் டபுள் டக்கராக இருக்கும் டேஸ்ட்டு. Double decker, new word for me. அடி தூள் கலக்கலாக இருக்கும். Adipoli. Yeah, we have cooked for 5 minutes. See, I have added some water, chicken stock, as I told you. Now I'm going to add this fenugreek. This I'll crush it between my palms and I'll put it. பச்சை வாசம் போகிற வரைக்கும் அந்த மசாலாவை குக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் 2 கையிலையும் உள்ளங்கையில் அப்படியே கரகரன்னு கஸ்தூரி மெத்தியை வச்சு தேய்ச்சி போட்டாச்சு. This is the secret of butter chicken. வெந்தயக்கீரைன்னு சொல்லலாம் தமிழில். நம்ம ஃபெனுக்ரிக் இருக்கு இல்லையா, அதோட இலை. And especially these are the dried ones, dried fenugreek, like leaves, so it is more tasty. And here I'm going to add my chicken, which I have given smoky flavor as well. இந்த இடத்துல நம்ம இந்த சிக்கன் பீஸை போட்டுக்கலாம். மெதுவாக போடுங்க, இந்த மாதிரி தெரிக்கும். Just drop in those chicken chunks in it. இந்த மாதிரி தெரிக்கும் போது துணியில் கரை படிஞ்சிடும். அதனால் மெதுவாக போடுங்க. So now I'm going to add the light of the butter chicken cream. Fresh cream போட்டுக்கலாம். Yeah, this is fresh cream. You can use it your fresh malai also, which we are removing from the milk. ஆமாம், நிறைய பேர் வீட்டில் இப்போ எப்படின்னா இப்போ டீ போடுறதுக்கு முன்னாடி, அதாவது காஃபி போடுறதுக்கு முன்னாடி பால் காய்ச்சுவீங்க இல்லையா, அப்போ ஆடை எடுத்து வைப்பாங்க நெய் எடுக்கிறதுக்கு.
அந்த ஆடியை கூட போட்டுக்கலாம் மேலே. You can always skip it, but if you want a restaurant style butter chicken, then you should add this cream. Okay. The final touch, I will give a butter, a cube of butter. பட்டர் போட்டுக்கலாம் கடைசியில். Yes. அவ்வளோதாங்க, நம்ம பட்டர் சிக்கன் ரெடி. Yeah, just check the salt. உப்பு பார்த்துக்குங்க, உப்பு கரெக்டாக இருக்கணும். உப்பில்லா பண்டம் குப்பையிலே அப்படின்னு சொல்லுவாங்க. உப்பு பார்த்துக்குங்க. Some coriander leaves. ஆமாம், ஜோடனை பண்ணியாச்சு. Yeah, and I will give a mix and let it cook for 5 minutes on a slow flame. Since everything has been cooked, I don't want to cook it, overcook or something like that, but I want this nicely, the chicken should inculcated in the tomato sauce. So that's the reason I will close the lid and let it cook for 5 minutes. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க, தமிழில் மசாலா இறங்குற வரைக்கும் குக் பண்ணிக்கங்க, அவ்வளோதான். Correct. And if you want more gravy, you can skip like water, put less water, but I want little gravy style. It's okay. So for me it's okay. ஆமாம், ஏன்னா இது வந்து கொஞ்சம் திக்கான கிரேவியாக அவங்க எப்பயுமே பண்ணுவாங்க. ஆனால் நான் சொல்லிட்டேன், இல்லைம்மா என்னதான் ரொட்டியோடு சாப்பிட்டாலும் நமக்கு சோறு இல்லைன்னா சாப்பிட்ட மாதிரியே இருக்காது. அதனால் எனக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி பண்ணுங்கள், ஏன்னா சாப்பாட்டோடு நான் குழப்பி பிசைஞ்சு சாப்பிட்டா தான் எனக்கு வயிறு நிறையும் அப்படின்னு சொன்னதுனால அவங்க கொஞ்சம் மெல்லிய கிரேவியாக பண்ணியிருக்காங்க. Yes, but if you want to make it very dry, you can always put less water. ரைட்டுங்க, ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது கூட வந்து நான் ரோட்டி ருமாலி ரோட்டி தான் செம்மையாக போகும். Yes, we can try anything. Today I'm trying to make butter naan. So let's see how it comes out. And butter naan along with nice butter chicken. You can always make rice, roti, chapati, pulka, anything. ஓகே, பாருங்கள், ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே இருக்கிற பெல் அழுத்தினா சப்ஸ்கிரைப் ஆகாதீங்க. கீழே என் பேருக்கு பக்கத்தில் ஜெகன்குமார் பி, அதுக்கு பக்கத்தில் சப்ஸ்கிரைப்னு இருக்கும் ரெட் கலரில். அதை அழுத்தினா தான் சப்ஸ்கிரைப் ஆகும். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். Yes, please guys, subscribe our channel, please, it's a request. And please like our videos. If you really like our videos, please do comment also, because whatever comment you are going to put, we are going to improve as I told you before. And we have many videos, very good food videos we have put. So please go through all our videos and like and share it with your friends. நன்றி. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். Jagankumar and Hema Jagankumar signing off from Jagankumar's View.